ஃபியூஷன் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம். இப்போ ஆட்டம் பாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனுக்கு படித்தது வந்து ஆட்டம் பாம். நியூக்ளியர் ஃபியூஷன் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம். அப்போ நியூக்ளியர் ஃபிஷனோடைய பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆட்டம் பாம்பையும். நியூக்ளியருடைய ஃபியூஷனோடைய பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் பாம்பையும் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். இதுவே 1 மார்க் கேட்பாங்க. ஆட்டம் பாம் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன், ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன். அவ்வளோதான். The hydrogen bomb is always designed to have the inbuilt atom bomb. ஆட்டம் பாம்புடைய இன்பில்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, the hydrogen bomb is always designed, எப்படி டிசைன் பண்ணுறீங்க, to have an inbuilt atom bomb which create the high temperature and pressure required to the fusion when it is exposes. ஓகே, கொஞ்சம் கவனிச்சாப்பட்டது புரியும். நமக்கு என்ன சொல்லிட்டால் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஃபிஷன் நடந்தால் தான் முடியும். ஏன் சார் ஃபிஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டால், ஃபியூஷன் நடக்குதுன்னா என்ன ஆகணும்னு சொன்னேன், 10⁷ or 9 கெல்வின் எனர்ஜி நமக்கு தேவைன்னு சொன்னோன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நியூக்ளியர் ஃபியூஷன் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ரெக்யூர்ட் ஆன அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து நம்ம ஒரு ஃபியூஷனை வந்து டிசைன் பண்ணிட்டா நியூக்ளியர் ஃபிஷன் நடந்த உடனே அந்த இடத்துல ஃபியூஷன் நடக்கும். இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் பாம் இஸ் ஆல்வேஸ் டிசைன்டு டு ஹேவ் an inbuilt atom bomb which create the high temperature and pressure required for எதுக்கு fusion when it is explodes. ஓகே, அப்போ fusion takes place in the hydrogen core and lead the release large amount of energy நமக்கு கொடுக்கும். uncontrolled manner நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி ஆஃப் த released in a hydrogen bomb எனது ஃபியூசனுக்கு வந்து கிடைக்குன்னா ஹையர் தென் ஆஃப் released of atom bomb. ஏன்னா ஆட்டம் பாம் இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன ஆகுது, ஃபியூசன் நடக்குது. அப்போது அந்த ஆட்டம் பாமோட எனர்ஜியை விட ஹைட்ரஜன் பாம் என்னது அதிகமான எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் என்னதுப்பா நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, இது ஒரு முக்கியமான டேபிளேஷன் கொஷின், ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஃபிஷன் அப்படின்னா என்ன, ஃபியூஷன் அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபிஷன் அப்படின்னு என்ன மீனிங், த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப். ஓகே, பிரேக் ஆகுது ஏன்னா 2 or ரைட்டர் நியூக்ளியை, அதாவது ஒரு ஹெவியர் நியூக்ளியை வந்து ரைட்டர் நியூக்ளியஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் ஆனால் அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். அதே வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது கம்பைன் டு த ஹெவி என்னது 2 ரைட்டர் நியூக்ளியை டு ஃபார்ம் த ஹெவியர் நியூக்ளியஸாக ஃபார்ம். டெஃபினிஷன் அவர் தான், ஒன்றும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னது, இது வந்து ரூம் டெம்பரேச்சர், சாதாரண டெம்பரேச்சரே நமக்கு நடக்கும். இது ஃபிஷன் வந்து சாதாரண டெம்பரேச்சர் நடக்கும். பட் ஃபியூஷன் நடக்கணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் எது பாசிபிலிட்டிஸ், நியூக்ளியர் ஃபியூஷன் பாசிபிலிட்டிஸ். அடுத்தது இங்கே நியூக்ளியர் ஃபிஷன் நடந்தால் என்னது, ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். ஆனால் இங்கேயும் நமக்கு என்னது அதே ஆல்ஃபா ரேஸும் பாசிட்ரான் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அங்கே ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும்தான். இங்கே வந்து ஆல்பா ரேஸ், பாசிட்ரான், நியூட்ரினோ இதெல்லாம் ஹீட் எனர்ஜி பார்ட்டிகல், இப்போ ரொம்ப ஹை டேஞ்சரஸ் பார்ட்டிகல், இது மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் எங்கே, நியூக்ளியர் ஃபியூஷனில். அடுத்து ஃபிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷன் ரீட் த எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன், ரேடியேஷன் எமிட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது, அந்த ஹியூமன் ஜெனட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசீஸை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த காமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜெனட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோஸுமே நாகசாகி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அமெரிக்கா ஒரு பாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜப்பானீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸோட அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேகப்பட்ட, அதாவது அந்த ஜென்ரேஷன் இருந்தவங்க மேகப்பட்ட ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இது மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனாக ஜெனட்டிக்காக போயிட்டு இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷன் நடக்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இந்த காமா ரேடியேஷன் வந்து ஜெனட்டிக்கே அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஃபியூசன், அது மாதிரியான ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகாது. ஃபியூசனில் வந்து ஜஸ்ட்டு லைட்டு ஹீட், இது மாதிரி பயங்கரமான டெம்பரேச்சர் மட்டும்தான் நமக்கு எமிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேபிளேஷன் நாங்கள் படிச்சுக்கோங்க, முக்கியமான கொஷின். அடுத்தது என்னது, த சன் ஃபியூசஸ் எபவுட் வந்து பார்த்திங்கன்னா
620 million metric ton of hydrogen each second on radiations வந்து அதாவது சன்னு வந்து கிட்டத்தட்ட 620 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு ஹைட்ரஜன் ஆகிருக்கு. அங்கே ஒவ்வொரு செகண்டும் வந்து ஃபியூஸ் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். ஃபியூசன் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஃபிஷன் நடந்திருக்கும். ஃபியூசன் அண்ட் டிஃப்யூசன்ஸ் ரெண்டும் சேர்ந்து 3.10 × 10⁻26 ஜூல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு செகண்டுக்கு நல்லா கவனிங்க, பர் செகண்டுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜியை வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வென் எனர்ஜி ரேடியேட்டட் டுவர்ட்ஸ் தி எர்த்துக்கு வரும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதோடைய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நமக்கு வந்து படும்போது. ஸோ எர்த்து வந்து படும்போது அது வந்து கிட்டத்தட்ட 1.4 கிலோ எனது ஜூல் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைமில் மட்டும்தான் வந்து படுது. ஆனால் அங்கே கிரியேட் ஆகக்கூடிய பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகம் 3.8 × 10⁻26 ஜூல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அங்கே கிடைக்குது. பட் எர்த்தை வந்து ரீச் ஆக அதோட இன்டென்சிட்டினா அதோடைய குவான்டிட்டி எஃபெக்ட் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வந்து கிட்டத்தட்ட எர்த்துடைய சர்ஃபேஸ் வந்து 1.4 கிலோ ஜூல் பர் யூனிட் டைம் மட்டும்தான் நமக்கு இது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கொஷின் 1 மார்க் கேட்பாங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் ஹைட்ரஜன் பாம்பும் நம்ம படிக்கணும், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுடைய டேபிளேஷனும் படிக்கணும். நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம படித்த இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் இது மாதிரியான ரேடியேஷன் வந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் மூலமாக நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இது நிறைய 1 மார்க் கொஷின் இருக்குது, 1 மார்க் நிறைய கேட்பாங்க, 1 மார்க் தெளிவாக பார்த்து படித்தவங்க. அக்ரிகல்ச்சரை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஐசோடோப் வந்து என்ன ஐசோடோப்னு கேட்டிங்கன்னா பாஸ்பரஸ் 32. நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த செடிக்கெல்லாம், அந்த ஃபெர்டிலைசரில் வந்து அக்ரிகல்ச்சர் பாஸ்பரஸ் 32 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் க்ரோப்ஸ், அதோடைய க்ரோப்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக நம்ம பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். தோஸ் ரேடியேஷன் ஃபார்ம் ஆஃப் த ரேடியோ ஐசோடோப் கேன் யூஸ்டு டு கில் த பூச்சியிறகு, இப்போ இன்சென்ட்டு இது மாதிரியான பூச்சியெல்லாம் குறைக்கிறதுக்காகவும் இது நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி என்னது வேஸ்டேஜ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து காப்பாற்றலாம். அதாவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் டைம் வந்து அதிகம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து நமக்கு இங்கே காஷ்மீர் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட்டையோ 10 டேஸ் போகும், கடையில் வாங்கி வச்சு விற்கிறதுக்கு ஒரு 20 நாள் 10 நாள் ஆகும், கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோடைய லைஃப் டைம் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக அது மேலே வேணால் ரேடியேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அது ஆனியன் பொட்டேட்டோஸ் இது மாதிரியான கிராம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது அது வேஸ்டேஜ் ஆகக்கூடிய ஸ்டோரேஜ் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சராக நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டினால வரக்கூடிய யூசேஜஸ், அதோடைய அட்வான்டேஜஸ். அடுத்து மெடிஷன் ஃபீல்டில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டயக்னைஸ் பண்ணுறதுக்காகவும், மெடிக்கல் ஃபீல்டு எதுக்காகப்பா டயக்னைஸ் பண்ணுறதுக்காகவும் அண்டு ஃபிசியோதெரப்பியையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இது 2 கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் நிறைய கேட்பாங்க. ரேடியோ ஐசோடோப் யூஸ்டு ட்ராக்ஸ் த டயக்னைஸ் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி பிளட்டோடைய சர்க்கிள்ஸ் எப்படி இருக்குது, அது போன் மெட்டாபலிசம் எங்கே இருக்குது, லொக்கேட் த டியூமர் கட்டி பாடியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் இது மாதிரி எக்ஸட்ராஸ் இருக்கக்கூடிய ரேடியோ ஐசோடோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். 1 மார்க் பேட்டர்ன் வந்துடுங்க. இதுதான் ரொம்ப அதிகமாக 1 மார்க் கேட்பாங்க. ரேடியோ சோடியம் Na24. ஸோ மாஸ் நம்பரோட மனப்பாடம் பண்ணணும். கொஷனை இப்படி தான் கேட்பாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது என்னது ரேடியோ சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோடோப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அயோடின் அப்படின்னு சொன்னவே 131 கண்டிப்பாக என்னது தைராய்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறது, தைராய்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது என்னது ரேடியோ அயோடின் 131. அயன் அப்படின்னு சொன்னால் அயன் 59 டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 59 மாஸ் நம்பர் 59. ஓகே, இது என்ன நோய்க்காக நம்ம யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா அனிமியா, தமிழ் வந்து ரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க அயன் கண்டக்ட் இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. லைக் என்னது நமக்கு டேட்ஸு கீரை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அயன் கண்டெக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அயன் சக்தி நம்ம உடம்புல இரும்பு சத்துன்னு சொல்கிறது கம்மியாச்சுன்னா நமக்கு வரக்கூடிய நோய்க்கு பேர் என்னது அனிமியா. அந்த அனிமியா சரி பண்ணதுக்காக ரேடியோ அயன் 59 வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னென்ன பார்த்தாச்சு, ரேடியோ சோடியம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காகவும், அயோடின் தைராய்டுக்காகவும், அயன் வந்து அனிமியாக்காகவும் யூஸ் பண்ணுறோம்.
பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீசஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவும், ஸோ கேன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீசஸ் சரி பண்ணுறதுக்காகவும் ரேடியோ பாஸ்பரஸ் 32 யூஸ் ஆகுது. இதுவும் அதே தான், ரேடியோ பாஸ்பரஸ் 32 தான், அக்ரிகல்ச்சருக்கும் அதே தான். அடுத்து ரேடியோ கோபால்ட் வந்து 60 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ கோபால்ட் அண்ட் ரேடியோ கோல்டு 198 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ கோபால்ட் அண்ட் ரேடியோ கோல்டு 198 ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஸ்கின் கேன்சர், அது ஸ்கின் டிசீசஸ், இது வந்து ஸ்கின் கேன்சர் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன கேட்குறானா பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸ்கின் கேன்சர் கேட்குறானா ஸ்கின் டிசீசஸ் கேட்குறானான்னு பாருங்கள். ஸ்கின் டிசீசஸ் கேட்டால் என்னது பாஸ்பரஸ் 32 யூஸ் பண்ணோம். ஸ்கின் கேன்சர் அப்படின்னு கேட்டால் கோபால்ட் 60 ஆர் என்னது ரேடியோ கோல்டு 198 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரேடியேஷன் வந்து சர்ஜிக்கல் டிவைஸ், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கத்தி அப்படியே கொண்டு போய் இன்னொருத்தருக்கு வயதுக்கு வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அடுத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். அப்போது அது வேஸ்ட்டான சொல்யூஷன் த்ரோன்னு தூக்கியும் போட முடியாது. அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா அது மேலே அந்த ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரஸ்டீரியஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியோ என்னது கார்போனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 252 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஏர்லைன் டிடெக்ட் வந்து லீக்கேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ரேடியோ அமெரிக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 241 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் டிடெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், புகை எந்த இடத்துல எங்கேயாவது சப்போஸ் எங்கேயாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா, புகை அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல வந்து அலாரம் செட் பண்ணி நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரியான ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் என்னது ஆர்கானிக் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் த டெக்னிக் ஆஃப் த ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி, அதாவது மம்மிஸ்ன்னு கேள்விப்பட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஸோ இறந்து போனவங்க பாடியை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சு வந்து அது பேர் மம்மி. அவங்க வந்து செத்து போய் 2000 வருஷம் ஆச்சு 3000 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி டேட் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய டேட் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு பேர் கெமிஸ்ட்ரியோட படிச்சிருப்பீங்க, ரேடியோ கார்பன் டேட்டிங். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. என்ன ஐசோடோப்? ரேடியோ கார்பன் அப்படிங்கிற ஐசோடோப் யூஸ் பண்ணி the amount of radiocarbon determine பண்ணால் give the estimate about the age of those things. அந்த திங்ஸ் என்னது எர்த் ஃபயர்ஸ் அண்ட் ஓல்டு பெயிண்டிங் அண்டு மவுண்டன்ஸ் மம்மிஸ் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதோட ஏஜ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறதுக்காகவும் இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் இதோட 6.5 முடிஞ்சிச்சு. ஸோ 6.4 அந்த நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் 6.5 வந்து நியூக்ளியர் ஃபியூசன், ரெண்டுமே இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான டாபிக்ஸ். அதிகமாக இந்த கொஷின் எல்லாம் கேட்பாங்க. ஃபிஷன் ஃபியூசன் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ ஃபியூசன் வந்து ஆட்டம் பாம்போடைய ஃபிஷனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் என்னது எக்ஸ்ப்ளோஸ் பாம் எதுன்னு கேட்டால் ஆட்டம் பாம்னு சொல்லுங்கள். ஃபியூசனை யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் எதுன்னு கேட்டேன்னா என்னது ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டிஷன், ஸ்ட்ரெங்க் எனர்ஜி எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூசன் இதெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். ரொம்ப யோசிக்க வேண்டாம், சாதாரண கொஷின் தான். அதனால் நல்லா நீட்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே.